guys, welcome back to another video. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாருங்க. ரீசன்ட் டேஸ்ல பாருங்க ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. சோ நிறைய பேர் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வர்மன் கேரக்டர் எப்படி கொண்டு இருப்பாங்க. ஒரு பேரல்ல அவர் உள்ளார விட்டு கெமிக்கல் பான லீக் பண்ணணுமா அந்த கெமிக்கல் பட்டனே பான ஒரு சாவர் மாதிரி பான படத்துல காமிச்சிருப்பாங்க. அது என்ன கெமிக்கல், அது எதனால பட்டா மனுஷன் மேல என்ன ரியாக்ஷன் ஆகும் அத தான் பான இந்த வீடியோல நாம இன்னைக்கு லைவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ அவங்கள பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ guys, ரீசெண்ட் டேஸில் பார்த்தா தண்ணியில் தீக்குச்சி முக்கிய எடுத்தால் பத்துமான்ற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்த்தா அது எப்படி பத்துச்சு, ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணான்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோலாம் நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தா இந்த கப்பல் இருக்கிறது பார்த்தா நிறைய பேர் தண்ணி நினைப்பீங்க. இது கண்டிப்பாக தண்ணி கிடையாது. இது பார்த்தா லிக்யூடு. இது பார்த்தா சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது பார்த்தா ஒரு ஆசிட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, இது பார்த்தா பொட்டாசியம் குளோரைடு கலந்துருக்குது. நார்மலாகவே பார்த்தா எல்லா தீக்குச்சிலுமே கலந்துருக்கும். இதுவும் இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டும் மிக்ஸ் ஆகிற பார்த்தா கண்டிப்பாக பார்த்தா இந்த மாதிரி ஃபயருக்கான ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு விஷயம். 1962 பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்டால தடை செய்யப்பட்டதான் அந்த பொட்டாசியம் குளோரைடு. இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச குவான்டிட்டி தீக்குச்சியில் மட்டும் யூஸ் பண்ண கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு பர்பஸுமே பார்த்தா அனுமதி கிடையாது. அதனால பார்த்தா வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தா வர்மனை எப்படி சாவடிச்சன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. guys, இப்போ நம்ம வர்மன் எப்படி சத்தான்ற ஒரு கான்செப்ட் வர போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பார்த்தா ஒரு கண்ணாடி இது எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம என்னென்ன ஆக்சைடை மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா சல்ஃபூரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இது ரெண்டையும் தான் பார்த்தோன்னா இந்த கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கடையில் பார்த்தா ஒரு செத்த கோழி ஒன்று இருக்கும். அந்த கோழி நம்ம உள்ள போட்டங்காட்டி என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தான் பார்த்தா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தா வெரி ஹைலி டேஞ்சரஸ் guys. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. முழுக்க சேஃப்டியோட நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் மிஸ் ஆகி கெமிக்கல் நம்ம மேலே பட்டுச்சுன்னா கூட படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா ஆசிட் பட்டால் மேலே என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் வெந்து போயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் முழுக்க சேஃப்டியோட பண்ணுறோம். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. முழுக்க நீங்கள் வீடியோ பார்க்குறோன்னு நிப்பாட்டிங்க. அதான் நமக்கு சேஃப்டி. ஸோ வாங்க இப்போ பார்த்தா கெமிக்கல் எடுத்து ஊற்றலாம். சல்ஃபூரிக் ஆசிட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98.7% வெரி டேஞ்சரஸ்ன்னு போட்டுருக்காங்க. மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம காலி. அந்த அளவுக்கு போனால் வெரி டேஞ்சரஸ். நாங்களே முழுக்க சேஃப்டியோட பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கெமிக்கலை பார்த்தா இந்த இதில் ஊற்றிக்கலாம். ஸோ மேலே வச்சு என்னால் அப்படியே ஊற்ற முடியாது. நான் கீழே வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தா சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தா இதில் ஊற்றியாச்சு. ரொம்ப டேஞ்சரு. மேலே ஊற்றுறப்ப லைட்டாக ட்ராப் பண்ணுறதுக்கே பார்த்தா அங்கங்கே சுருன்னு எரியுது. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா அந்த இடம் பார்த்தா நமக்கு கையெல்லாம் மரம் புண்ணாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வேணால் வெரி டேஞ்சரஸ். இப்போ பார்த்தோன்னா கோழி போடுறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்ற போகிறோம். ஏன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டோன்னே பார்த்தா ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ரியாக்ஷன் நடக்கிறப்ப நம்ம அதுக்கப்புறம் கோழி போடுறப்ப கண்டிப்பாக நம்ம மேலே அந்த ட்ராப் பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தா முதல்ல நம்ம கோழி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றிக்கலாம். முதல்ல கோழி எடுத்தாந்துக்கலாம். guys, ஜெயிலர் படத்தில் அந்த வர்மனை பார்த்துருப்பீங்க. நம்ம படத்தில் இவர் தான் வர்மன். ஸோ இவரை தான் இப்போ நம்ம இதில் போட போகிறோம். முழுக்க சேஃப்டியோட தான் போடணும். இப்போ பார்த்தா நம்ம வர்மனை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆசிட்டில் போட்டுக்கலாம். போய் வாடா என் பொலிகாட்டு ராஜா. guys, இப்போ பார்த்தா வெறும் சல்ஃபூரிக் ஆசிட் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அதில் அந்த கோழி வச்சிருக்கேன். இது வச்சோன்னே பார்த்தா மேலே எரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் கழிச்சா பார்த்தா அதுக்கான எஃபெக்ட் தெரியும். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது பார்த்தா ஊற்றுனையும் எப்படி ரியாக்ஷன் ஆகுறது பார்த்தா நான் சொல்ல விரும்பல. நீங்களே லைவில் பாருங்களா அதுக்கான ரியாக்ஷன் எப்படி வேலை செய்யுது மட்டும். ஸோ இப்போ பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடை பார்த்தா அதில் ஊற்ற போகிறோம். போதுமா? guys, ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஓவர் ஹீட் ஆனால போனால் அந்த கிளாஸே வெடிச்சிருச்சு. guys, நீங்களே பார்த்தா வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் கெமிக்கல்
ஒருத்தர் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் கரண்ட் அப்படின்னா மரணம்ன்ற மாதிரி தான் எங்களுக்கே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வெடிச்சு மட்டும் சதவீதம் தான் எல்லாருமே சேதாரம் இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்மனோட நிலைமை என்ன, அதுதான் ஹைலைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாட்சியோட போனேன், வர்மன் என்ன ஆனாருன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா தண்ணியே கரைஞ்சிருச்சு, ஒரு துண்டு எலும்பு கூட இல்லை, ஃபுல்லாக பார்த்தா கரைஞ்சிருச்சு. இந்த 2 கெமிக்கலும் பார்த்தா மிக்ஸ் ஆகிறப்ப எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது, எதனால் இந்த எலும்பு கரைஞ்சிது அப்படின்றதுனா வாங்க நான் சொல்கிறேன். இந்த கெமிக்கலை இதனால தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்சாலே வீடியோவாக நிப்பாட்டிக்கிறதா ரொம்ப ரொம்ப சேஃபு. சல்ஃபூரிக் ஆசிடும் சரி ஹைட்ரஜன் பெராக்சைடும் சரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற போனால் குளோரிக் ஆசிட்டாக மாறுது. அதனால தான் போனால் நம்ம வருமனை போனால் தண்ணியாக கரைச்சிருச்சு. ஒரு துண்டு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு போனால் அதுக்கான டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியானதால தான் மட்டுமே போனால் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தா நம்ம சேனலில் போகிறது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான், வேறு எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் தப்பு தவறு கூட ட்ரை பண்ணிடாதீங்க. அப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போனால் உங்களுக்கு அந்த ஐடியா வராது. நான் அந்தளவுக்கு போனால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். இது முழுக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, மற்றபடி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே பண்ண நம்ம கலாட்டா சேனல் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டே இருக்கு போது அதை நீங்க பார்க்கலாம். நீங்க மறக்காம கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு, ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.